நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமுமே ஜோதிடம் சார்ந்த ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தான் பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடியது தான். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும், மாதங்களிலே நான் மாறுகடி என்றெல்லாம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு அடைமொழி கொடுத்து அதன் சிறப்பை சொல்கிறார்கள். அந்த வகையில் புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புத மாதம் என்றே சொல்வேன். நாராயணுக்கு உரிய மாதம் மட்டுமே இல்லைங்க, இது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் உரிய மாதமும் இந்த மாதம்தான். நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இது தான். என்ன சாப பாவங்கள் இருந்தாலும் நம் வாழ்வை தொடர்ந்தாலும் அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ம சனி தான். இருந்தாலும் கவலையப்பட வேண்டாம். சனி வக்ரகதியில் இயங்கி வக்ர நிவர்த்தியமாக போகின்றார். ஒரு கிரகம் நமக்கு நன்மை தருமானால் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்று நல்ல ஒரு தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் தொடருமானால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் கெடுபலனை தந்தாலும் கூட சில கிரகங்கள் நம்மை காக்கிற ஒரு கவசமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியோ இருப்போ நம்முடைய வாழ்வை தீர்மானித்து விடுவதில்லை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். காரணம் என்னென்னா, கும்பத்தை பொறுத்தவரை 7வது ஜன்னியில் ஜென்ம சனி தான், 1ஆம் இடம் ஜென்மஸ்தானம் தான். எதிலையுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து வந்தீர்கள். தொழிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 2 இடம் நிம்மதியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும். வெளியில் என்ன தான் போராடினாலும் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளையும் சந்தித்தாலும் அவன் வந்து தலை சாகிற இடம் வீடுங்க. அந்த வீட்டில் ஒரு நிம்மதி வேணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றது. காரணம் என்றேன்னா 3 கிரகனுடைய பயிற்சி இந்த புரட்டாசி மாதம் நடைபெறுகின்றது. ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பயிற்சி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறுகின்றார். இதில் ஒரு பெரிய சூட்சமாக இருக்குங்க. நான் ஏன் சொன்னேன்னா, அந்த ஜென்மசனியுடைய பாதிப்பு, சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு உங்களை நெருங்காது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு 30 நாளுங்க, ஒரு அருமையான சந்தர்ப்பம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் தான் சூரியனுடைய பயிற்சி தான். அதுவும் சூரிய பகவானுடைய பார்வை பதிவு சனி பகவான் மீது பதிவதனால இதுவரை தந்தை பிள்ளைகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு, ஒருவர் எளியும் புனையுமாக இருந்து வந்த ஒரு நிலை மாறும். தந்தை வழியில் இருந்து வந்த சாபபாவங்கள் தீர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். தந்தை வழியில் இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தீர்கின்ற ஒரு சந்தர்ப்பம். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியும் இந்த காலகட்டம் தான். இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யமே இல்லைங்க. ஒருவர் காதல் திருமணம் தான், பெரியவங்க பார்த்து வச்ச திருமணம் தான். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நடத்தி ஏனோ தானோ என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு காலகட்டம். நீண்ட காலமாக காலம் கடந்தும் திருமணம் அமையவில்லையே என்று குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல திருமண வாழ்வு, குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்கலையே என்று கலகியவருக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். வெளிநாடு யோகம், அரசு துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு, இத்தனையும் மொத்தமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை, பூமிகாரகன், அதிகாரம் படைத்த பதவிகளை அமர்ந்து அழகு பார்க்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போகின்ற ஒருவன் யாருன்னு பார்த்தா செவ்வாய். 3 கிரகங்கள் பலமாக இருப்பதனால ஜென்ம சனியினுடைய பாதிப்பு இல்லை என்று தான் சொல்லுவேன். அதே நேரம் உடல் ரீதியாக மன ரீதியாக சில குழப்பங்கள் வந்து தான் மறையும். நம்முடைய மனசையும் உடம்பையும் தவறான பாதை நோக்கி செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பேரு, நல்ல புகழ் கொடுத்தாலும் கூட அதிலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடையும் பிரச்சனையும் வைத்து விட்டார். காரணம் இந்த ஜென்ம சனி தான். கவலையே பட வேண்டாம். அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை சாதாரணமாக இடை போட்டு விட முடியாது. நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கு காரணம் புரிந்து கொள்ளாத தன்மை தான். நான் அடுத்தவனை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போகிற, பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய செவ்வாய் துணை இருப்பதில் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான்.
இடத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். ஒரு அருமையான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முன்னேற்றம் எவ்வித தடையும் இன்றி நீடிக்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்தவரையும் அனுகூலமாக இல்லாவிட்டாலும், தேவகுரு கைவிட்டாலும், அசுரகுருவாகிய களத்திரகாரர்கள் சுக்கிரன் துணை இருப்பதனால பயமே தேவையில்லை. ஒரு நம்பிக்கை, தைரியம். இதுவரை வாழ்க்கையில் போராடிய உங்கள் வாழ்க்கைகளுக்கு ஒரு தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருந்துட்டோம், அந்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கு கடுமையாக போராடினீர்கள் அல்லவா? இனி அந்த போராட்டத்தின் முடிவு வெற்றி தான் அமையும். ஒரு நிம்மதியான ஒரு தருணம். நீண்ட நாள் மனசுக்குள்ள ஒரு முள்ளு மாதிரி ஒரு வேதனை கடுமையாக பாதித்தில் அந்த வேதனையில் இருந்து ஒரு விடுதலை. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க என்று சொல்வார்கள். அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். என்ன வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்றே சொல்வேன். அதாவது இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். வாழுங்காலத்தில் யாரும் உங்களுக்கு உதவி செய்தே பார்த்தீங்களா? இல்லை. உறவா, நண்பர்களா, இல்லை யாருன்னு பார்த்தீங்க? இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் நாராயணன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி, இல்லை முதல் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய நாராயணன், அதாவது பித்ருக்கள் லோகத்திலிருந்து பித்ருக்களை இந்த பூமியை நோக்கி ஒரு 16 நாளைக்கு போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைக்கின்ற ஒரு காலமும் இந்த பித்ருலோகம் தான். அதுதான் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ சொல்லலாம். நாம் இங்கே வைக்கின்ற பிண்டமும் நீரும் எங்கோ இருப்பவர் சென்றடையுமான நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீங்கள் இங்கே இருந்துட்டு பேசுகிறது அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் எப்படி கேட்குறான்? அங்கேருந்து ஒருவன் இங்கே இருப்பதை எப்படி பார்க்கின்றான்? அன்றெல்லாம் இது ஒரு ஏளனம் தான். இன்று விஞ்ஞானம் என்று சொல்வதை விட மெஞ்ஞானம் அதையும் தாண்டியது. அப்படி நாம் தருகின்ற அந்த எள் கலந்த நீர், அந்த உணவு அவர்களுக்கு சென்றடைவதில்லை. சத்தியம்தான். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நிம்மதியான ஒரு வாழ்வு வடிவதற்கும் என்னை கும்பராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். எள் கலந்த நீரை வீட்டு வாசப்படியில் கால்படாமல் தெளித்து பாருங்கள். காகத்திற்கு உலர்ந்த திராட்சையை வைத்து பாருங்கள். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அதாவது பசுன்னு சொல்லுவோம். நம்ம நினைக்கிறோம் பசு சாதாரணமாக இல்லைங்க. பெற்ற தாய் கூட கொஞ்ச காலம் தாங்க பால் தருவாள். பசு பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை பசு தருகின்றது. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் கோமாதா என்று பூசித்தார்கள். அது மட்டும் கிடையாதுங்க. பசுவில் உடம்புல 3 தேவியர்களும் நவ கிரகங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் இருப்பதாகத்தான் ஒரு ஐதீகம். பசு ஒன்றே பித்துக்குடைய நடமாடும் தெய்வம்தான். பசுவுக்கு நீங்கள் தருகின்ற வெள்ளம் கலந்த நீராக இருக்கட்டும், ஒரு கவலை மகத்திக்கீரையாகட்டும், நம்முடைய சாபபாவங்களை நீக்கி கலங்கிய நம் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னை பொறுத்தவரை கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் மறந்து எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு தரக்கூடிய ஒரு மாதம் புரட்டாசி மாதம் கும்பராசி.